அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு. புரட்சித் தலைவரை பற்றி நான் பேசி, என்னுடைய நண்பர், என்னுடைய அன்பு தம்பி, உடன்பிறவா சகோதரன் 5 டைம்ஸ் மிஸ்டர் திண்டுக்கல் நம்நாடு முருகேசன் சொன்னார், அண்ணே தயவுசெய்து பேசுங்கண்ணே, எம்ஜிஆரை பற்றி பேசுங்கண்ணே, புரட்சித் தலைவரை பற்றி பேசுங்கண்ணே, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. என்னுடைய நண்பருக்காக நான் இன்னைக்கு பேசுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. அதாவது 1951 உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் அப்படியே அவர் 1917 பிறந்தார். 27, 37 அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. 10 வருஷமா அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாரு. ஒரே சிங்கிள் நைட்ல அவர் முன்னேறல. பாய்ஸ் நாடக கம்பெனியில் நாடகம்லாம் பழகி, அங்கேருந்து நடிப்பு பழகி, அப்புறமேட்டு 1951 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 51 சாயான்ற ஒரு படத்தில் நடிக்கிறார். சாயான்ற ஒரு படத்தில் அந்த படத்தோட ஹீரோயின் குமுதினின்றவங்க. குமுதினி. அந்த படம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சீன் அந்த ஹீரோயின் குமுதினி மடியில் புரட்சி தலைவர் படுக்கிற மாதிரி சீன், மடியில் தலை வச்சு படுக்கிற மாதிரி ஒரு சீனு. ஆனால் அந்த சீனை அந்த குமுதினின்றவருடைய அந்த பெண்ணோட கணவர் அங்கே ஷூட்டிங்கு வந்திருக்காரு. அவர் ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கார். சொல்கிறாரு, இந்த சீன்லாம் என் ஒய்ஃப் நடிக்க மாட்டா அப்படின்றாரு. இல்லைங்க, நீங்கள் அக்ரிமெண்ட் படி எல்லா சீன்லையும் நடிக்கிறேன்னு இருக்கீங்க, இது ஒன்றும் ஆபாசம் இல்லை, காம விரோதம் இல்லை, ரொம்ப இது கிடையாது, நீங்கள் நடிக்கலாம் அப்படின்றாங்க. கிடையாது, என் ஒய்ஃபை நடிக்க மாட்டான், இந்த படத்தில் நடிக்க மாட்டான்னு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டார். படத்துலேயே நீ நடிக்க முடியாதியான்ட்டு போயிட்டாரு. எம்ஜிஆருக்கு பாருங்க, அப்போதான் வளர்ந்து வராரு. அப்போதான் கிடைச்ச ஒரு சில படங்கள் அது. சாயான்ற படம் அப்படியே மன வருத்தம். இந்த அவர் மனைவியை குமுதினியை கூப்பிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த போயிட்டாருனாலும் எம்ஜிஆர் பின்னாடி பயங்கரமாக நடிச்சு வந்துட்டார். பிற்காலத்தில் இதே குமுதினின்ற இந்த நடிகை அவங்க வீடு ஏலம் பண்ணதை காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆர்ட்ட நிற்கிறாங்க. நீங்கள் தானே என் வீட்டை மீட்டு கொடுக்கணும்னே, வேற யாரும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைனே அப்படின்னு. எம்ஜிஆர் அன்னைக்கு வச்சுக்கிட்ட அந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கல, டைரெக்டாக இருந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை மீட்டு கொடுக்குறாரு. பெருந்தன்மை பாருங்க புரட்சி தலைவருடைய, அதான் பெருந்தன்மை. அடுத்து எல்லிசார் டங்கன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். எல்லிசார் டங்கன்றவர் அமெரிக்காவில் சினிமா நுட்பத்தை படித்தவர். அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இந்தியாவில் படம் எடுக்கிறார். இந்த எல்லிசார் டங்கன்ட்ட அடிக்கடி புரட்சி தலைவர் போய், ஆசானே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆசானே அப்படின்னு பாருங்க. அப்போ அந்த எல்லிசார் டங்கனுக்கு எம்ஜிஆரை பிடிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு டபுள் சீக்கினா ரெட்டை நாடி, இந்த நாடி ரெட்டையா கட்டாயிருக்கும். புரட்சி தலைவருக்கு துண்டை வெட்டி இருக்கும், சரத்குமாருக்கெல்லாம் வெட்டி இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா முன்னணியில் இருக்கிறவங்களுக்கு சாமுத்திரிகா பிரச்சனைப்படி அந்த வெட்டு விழுந்தவங்க கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரட்சி தலைவர்களுடைய அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை இந்த எல்லிசார் டங்கன் என்ன சொல்றாரு, இல்லைப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டு விழுந்திருக்கு, டபுள் சீக்கு, இது சினிமாவில் இது வராதுப்பா, சினிமாவில் இது நல்ல இது கிடையாது, ஃபேஷியல் லுக்கு கிடையாது அப்படின்றாரு. எம்ஜிஆர் அப்படியே கெஞ்சு பார்க்குறாரு. ஆனால் செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோவாக தான் புரட்சி தலைவர் நடிக்கிறார். இந்த சூழ்நிலையில் மந்திரி குமாரி படம் எம்ஜிஆருக்கு வருது. எம்ஜிஆருக்கு பாருங்க, இந்த படத்தில் ஹீரோவாக வருது. இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னா எல்லிசார் டங்கன். பாருங்க, எம்ஜிஆர் மேலே அவ்வளோ விரோதமான ஆள். ஒரு தடவை ஷூட்டிங் சொல்லி ஷூட்டிங் அவுட்டரில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, சேர்வராயன் மலை உங்களுக்கு தெரியும், பயங்கரமான கரடு முரடான மலை வெக்க. எம்ஜிஆருக்கு மஸ்லின் சட்டை போட்டிருக்காங்க. ஹீரோனால மஸ்லின் சட்டைன்னா முன்னாடி தெரியும், இந்த மாதிரி இந்த ஜப்பான் கிளாத்து மாதிரி இருக்கும். எப்படின்னா பல மின்னும், உள்ளுக்குள்ள உள்ள உடம்பு அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியும், வெளிப்படையாக தெரியும். இந்த மைனருக்கு இந்த மாதிரி ஜோக் பண்ணுறவங்கெல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க, மஸ்லின் சட்டை தான் போட்டிருப்பாங்க. புரட்சி தலைவருக்கு அந்த சட்டை போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. ஃபைட்டுக்கு அதுக்கு அருமையான கத்தி சண்டை போட்ட கூட சண்டை போடுறது எஸ்.ஏ. நடராஜன்றவர். கத்தி சண்டை 2 பேருக்கும் தூள் பறக்குது.
மறந்தா இந்த எலிசா டங்கன் என்ன பண்றாரு, புரட்சி தலைவரை சொல்லி, மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்க வந்து இந்த பாறையில படுக்கணும், படுத்துக்கிட்டே சண்டை போடணும்ன்றாரு. பாறை பார்த்தா மதியான நெருப்பு, 12 மணிக்கு கொளுத்துது, தீ கொளுத்துது. எம்ஜிஆருக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அப்பதான் எம்ஜிஆர் ஒரு படங்களை நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. உயிரை கொடுத்தாவது நடிச்சிருவோம், குடும்ப ஏழ்மை வறுமையை போக்குறதுக்காக எப்படியாவது நடிச்சிருவோம்ட்டு அந்த கிளாத்து மஸ்லின் கிளாத்து போட்டு நடிக்கிறாருங்க. இந்த எல்லிசா டங்கன் என்ன பண்றான், மறுபடியும் ரீடேக்கு, சரியா அமையல அப்படின்னு சொல்லி ரீடேக்குன்னு வாங்கி எம்ஜிஆரை பெண்டு கலட்டி கடைசியில் அந்த பாறையை விட்டு எம்ஜிஆர் எழுந்திரிக்க முடியலையா. அப்படியே தயாரிப்பாளர்லாம் ஓடி போய், ஜூபிட்டர் சோமுன்றவர் தான் தயாரிப்பாளர், அவர் ஓடி போய் புரட்சி தலைவர் அப்படியே அந்த சட்டை பூரா பாறையில ஒட்டிக்கிச்சான். ஒட்டினது எம்ஜிஆர் முதுகெல்லாம் தீக்காய மாதிரி ஆயிடுச்சான், நெருப்பு பட்டு. தேங்காய் எண்ணெயை தடவி எடுத்தாங்களாம். அப்ப சொன்னாரா அந்த ஜூபிட்டர், அந்த சோமுன்ற அந்த தயாரிப்பாளர் சொன்னாராம், ஏய் ராமச்சந்திரா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இதனால நீ வந்து மலைச்சிடாத, தோத்துட்டோம்னு ஆயிடாத, வெக்கப்பட்டு போயிடாத, துணிஞ்சு நடி, உனக்கு சரியான எதிர்காலம் இருக்கு. ரெண்டாவது, உன்னை இன்னைக்கு எதிர்த்தவன்லாம் உன்கிட்ட வந்து நாளைக்கு கை கட்டி நிற்பான், தைரியம் மாதிரியா அப்படின்னு சொல்லி படத்தை வந்து எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டை பாருங்க. அன்னைக்கு சாயா படத்துல அவன் மனைவியோட அந்த ஆள் போயிட்டாரு. மனைவியோட போன உடனே அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு, போனா போகட்டுமியா, முழு ஷூட்டிங்கையும் முழு படத்தையும் அது வரைக்கும் எடுத்த அடி வரைக்கும் அந்த பிலிம் ரோல எரிச்சுட்டான் தயாரிப்பாளர். புது படமாவே எடுப்போம் ராமச்சந்திரா, மலைச்சிடாத, தைரியமா இரு அப்படின்னு, உனக்கு ஒரு காலம் வரும்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவர் சொல்றாரு, ஜூபிட்டர் ஸ்டோம் சொல்றாரு, உனக்கு ஒரு காலம் வருமியா, தைரியமா இரு. அவங்களாம் பெரிய மனிதர்கள் தான், அழகா சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி 1951 இது நடந்தது. எது, மந்திரிகுமாரி படம் 1951 படம் சரியான ஹிட்டு. இப்ப 1981 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல புரட்சி தலைவர் வந்து 2வது தடவையா தமிழ்நாடோட சட்டசபையில ஜெயிச்சு தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று உட்கார்ந்துருக்காரு. தோட்டத்துல வந்து ஒவ்வொருத்தரையா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆளு, வயசான ஆளு, ஒரு பைக்கெட்டை வச்சுட்டு வந்து நிக்கிறான். ஐயா வணக்கம் அப்படின்றான். பார்த்தா எம்ஜிஆர் அசந்து போயிட்டாரு. ஐயோ எல்லிசா டங்கன் டைரக்டர், என்ன நீங்க எங்க, வாங்கன்றாரு. அப்பதான் வந்து எம்ஜிஆர் முன்னாடி கண்ணீர் வடிக்கிறாரு. நான் நல்ல படங்கள்லாம் எடுத்துட்டு நல்லா சம்பாரிச்சேன், எல்லாத்தையும் கொண்டு போய் நான் லண்டன்ல வாழ்ந்தேன்னா எனக்கு சில தோல்விகள் என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு, சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அந்த இதுகளில் நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு சொத்து, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது என்னன்னா, ஊட்டியில என்னுடைய ஒரு பங்களா இருக்கு. ஊட்டியில ஒரு பங்களா எஸ்டேட்டோட, அந்த காலத்துல இருந்தாலும் ஷூட்டிங்ல டைரக்டரா இருந்தப்ப வெயில் காலத்துல பூரா ஷூட்டிங்ல ஊட்டியில போய் உல்லாசமா மகிழ்ச்சியா குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக அப்ப பங்களா வாங்கி போட்ட பங்களா. அந்த பங்களா இருக்கு. ஆனா அதை வந்து சில விஷமிகள் அவங்க கைப்பற்றிக்கிட்டு என்னை அதை விற்க விடாம செய்றாங்க. அந்த பங்களாவை மட்டும் விற்று கொடுத்துட்டீங்கன்னா நான் நல்ல சந்தோஷமா இருப்பேன், எனக்கு என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்றாரு. எம்ஜிஆர் சொல்றாரு, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்கன்றாரு. பார்த்தா ஒரே ஃபோன் தான், அந்த பங்களா வித்தாச்சு, ஃபுல் அமௌண்ட் வருது. வந்ததும் எல்லிசா டங்கன் வராரு, வந்து இந்தாங்க உங்க பங்களா வித்தாச்சு, நீங்க மெட்ராஸ்ல வந்து வாழணும்னா மெட்ராஸ்ல வாழுங்க, இல்லை ஃபாரின் போகணும்னா ஃபாரின் போக. உங்களுக்கு இன்னைக்கு நீங்க மெட்ராஸ்ல வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வசதி தேவைப்படுமோ, வீடு, பழைய மாதிரி ஸ்டைலா வீடு, குளிர்ச்சியான வீடு, ஏசி, பங்களா, காரு, எல்லாத்தையும் நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்றாரு புரட்சி தலைவர். அவர் அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டாரு. போதும் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், போதும், நான் லண்டனுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு லண்டனுக்கே போயிட்டாரு. பாருங்க, ஒரு காலத்துல எம்ஜிஆரை சாதாரணமா நினைச்ச ஆளுகள்லாம் அந்த ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஜூபிட்டர் சோம் சொன்ன மாதிரி காலில் வந்து விழுந்தாங்க. அதுதான் புரட்சி தலைவர், ரைட்டு. இப்ப புரட்சி தலைவர் வந்து விழுப்புரம் பக்கம் அடிக்கடி போறாரு.
போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வடை சுட்டு விற்கிது. ரொம்ப சாதா கதையை சொல்றேன். வடை சுட்டு விற்கிது. அப்ப இந்த புரட்சி தலைவர் வந்து என்ன பண்றாரு, அந்த அம்மாட்ட போய் வடை வாங்கிட்டு வாங்கன்றாரு. யாரு, நம்ம டிரைவரை விட்டு வடை வாங்கிட்டு வாங்கன்றாரு. டிரைவர் போய் வடை வாங்குறாரு. ஒவ்வொரு தடவையும் 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறாரு. 5 வடை 10 வடை வாங்கினதுக்கு 100 ரூபாயா? அன்னைக்கெல்லாம் ஒரு வடைக்கு 1 ரூபாய்க்கு 10 வடை கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, 1950 60 அப்ப என்ன பண்றாங்க, ஏய் அப்ப இந்த அம்மா யாரா டெய்லி ஒருத்தன் வர்றேன் வடை அப்பப்போ வர்றாரு, ஒரு ஆள் வடை வாங்குறாரு, ரூபாய் போட்டுட்டு போயிடுறாரு அப்படின்ட்டு ஒரு நாள் இந்த டிரைவரை பிடிக்கிறதுக்காக இருக்கு. ஒரு நாள் டிரைவரை பிடிச்சிருச்சு. ஏப்பா நீ தானா அது இப்படி பணத்தை போட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்மா அது நான் இல்லம்மா, வாங்க அப்படின்னு சொல்லி வண்டிக்கு கூப்பிட்டாரு. கார்ல பார்த்தா புரட்சி தலைவர் உட்காந்துருக்காரு. என்னம்மா எப்படி இருக்கீங்க, வடையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னு. ஐயா புரட்சி தலைவர், நீங்களா அப்படி செய்யலாமா, நீங்க நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பேனா வைப்பேனா அப்படின்னு அந்தம்மா சங்கடப்படுறாங்க. இல்லைங்கம்மா, நீங்க வந்து நல்லா கடை வச்சு நீங்க நல்லா வாழணும், அவங்க கடையில நான் எப்பயும் வந்து வாங்குவேம்மா நான், இந்தாங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பல 100 ரூபா தாள்களை புரட்சி தலைவர் கொடுத்தாராம். எப்படி பாருங்க. அப்புறமேட்டு மாசம் வந்து அந்த அம்மாவுக்கு பென்ஷனா 200 ரூபா, ஆட்சிக்கு வந்தது 200 ரூபா, அந்த அம்மாவுக்கு வர மாதிரி 200 ரூபா பென்ஷன் தொகை வர்ற மாதிரி முதியோர் ஓய்வு திட்டம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து ரேஷன் அரிசி பருப்பு, அப்புறம் வேஷ்டி சேவை எல்லாமே அரசாங்கம் மூலமாகவே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த அம்மா அந்த ஏரியாவில் பூரா சொல்லி பெருமைப்படுமா. புரட்சி தலைவர் வந்தார், எம்ஜிஆர் வந்தாரு, எனக்கு அள்ளி கொடுத்தாரு வச்சாரு அப்படின்னு சந்தோஷப்படுமா. அதான் என்ன சொன்னாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பில், ஏழையின சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும். பைபிள் சொல்றது, இந்த இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள்னா, இந்த ஏழை ஒருத்தன் இருக்கான் பாரு, பின்தங்கியவன், தாழ்த்தப்பட்டவன், ஒண்ணுக்கும் இல்லாதவன், நசிஞ்சு போனவன், உதவி எவ்வளவு செஞ்சாலும் முன்னேற முடியாத ஒருத்தர் இருப்பான் பாரு, அவனுக்கு உதவி செய்யறது இருக்கு பாரு. ஏழைக்கு உதவி செய்யறதுனா கடவுளுக்கே உதவி செய்யற மாதிரி. நீங்க ஒரு பெரிய பணக்காரனுக்கு போய் 1 லட்சம் 1 கோடி கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் அதை விரும்ப மாட்டான். அது அவனுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். பசிக்காத ஒருத்தன்ட்ட போய் நீங்க உணவை கொடுத்தீங்கன்னா, அவனுக்கு பசியாத அருமையே தெரியாதவன்கிட்ட போய் உணவை கொடுத்தீங்கன்னா, அதே ஒரு ஏழைட்ட வறுமையில விழுந்திருக்கவன்ட்ட, நீங்க பசியா இருக்கிறவன்ட்ட போய் இந்தப்பா ஒரு சாப்பாடு சாப்பிடுப்பா அப்படின்னா எவ்வளவு விரும்பி சாப்பிடுவான். அதே மாதிரி புரட்சி தலைவர் ஒரு தடவை தேனி பக்கம் போயிட்டாரு. தேனி பக்கம் போயிட்டாருன்னா, தேனியில அந்த டைம்ல வந்து புரட்சி தலைவர் வந்துட்டாருன்னு பயங்கர நேம் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே அலப்பறை ஆயிடுச்சு, புரட்சி தலைவர் வராரு. ஆனா அந்த டைம்ல அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தேனியில வீரபாண்டி திருவிழா, பயங்கரமான திருவிழானா என்னன்னா, பயங்கரமான கடாவெல்லாம் வெட்டி, சேவை, கோழி, ஆடு எல்லாம் வெட்டி பயங்கரமா பூஜை செஞ்சு மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து கோயிலே ஆர்ப்பாட்டமா இருக்கு. பார்த்தா புரட்சி தலைவர் அந்த பக்கம் வராருன்னு கோவில்ல ஒரு காக்கா குஞ்சு கூட இல்லை. எல்லாரும் கோவிலை விட்டுட்டு புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. தேனி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. தேனி ரோட்டுக்கு வந்து ஒரே டிராபிக், மறியல் வேற ஆயிடுச்சு. அப்ப புரட்சி தலைவர் கார் மேல ஏறி சொல்றாரு, ஒரு பெரிய தவறு நடந்து போயிடுச்சு. வீரபாண்டி திருவிழா நடக்குது. வீரபாண்டி திருவிழா நடக்கும்போது நான் இந்த பக்கம் வந்திருக்க கூடாது. நான் அந்த பக்கம் வந்திருக்கிறது தெரிஞ்சதும் நீங்க எல்லாம் வந்துருவீங்க. திருவிழாவோட அந்த அமைப்பே போயிடும். எல்லாம் திருவிழாவுக்கு வந்தவங்க அப்புறம் இங்க வந்துட்டீங்க. இப்ப சாமி தான் மெயின், மனித மெயின் கிடையாது. நான் சாதாரணமான ஆளு. அதனால எல்லாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எல்லாரும் போய் கோவில்ல போய் வீரபாண்டி திருவிழாவை நல்லா கொண்டாடுங்க. நான் வந்ததுனால இந்த மாதிரி இலக்கு ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து எம்ஜிஆர் வராது. எப்படி பாருங்க, பயங்கர மக்களுடைய மாசு எம்ஜிஆர் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாதாரண நினைச்சவங்க எல்லாம் இப்ப வந்து எம்ஜிஆர் வந்து கடவுள் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த ஊர்கள்ல, இந்த தேனி பக்கத்துல ஒரு ஊர்ல தேனியில வந்து வயல்பட்டின்ற ஒரு ஊர்ல ரெண்டு பிள்ளைய வந்து பஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. பஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு, அது பேர் பெரியாத்தானே இருக்கு.
அது அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லுது, பஞ்சவர்ணம்ன்ற பொண்ணு 10 வயசு பொண்ணு. எப்பா இந்த பக்கம் இன்னைக்கு நம்ம இங்க பஞ்சு எடுக்க வந்திருக்கோம், இங்கிட்டு வந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் வராது அப்படின்னு இந்த பிள்ளைய என்ன பண்ணிருக்குங்க, எம்ஜிஆர் சினிமால தான் பார்த்துருக்குங்க. சரி எம்ஜிஆர் இந்த பக்கம் தானே வருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு பஞ்ச எடுத்து காட்டனை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புரட்சி தலைவர் வர்றது அந்த வண்டி வந்துருச்சு. காரா போகுது, புரட்சி தலைவருடைய பாட்டை கழிச்சுக்கிட்டு சவுண்டு கொடுத்து போகுது. போனது இந்த 2 பிள்ளைகளும் வேகமா ஓடுதுங்க. ஓடி இந்த பிள்ளைய ரோட்ல போய் குறுக்க நிக்குதுகள்ல. கரெக்டா புரட்சி தலைவர் வந்து என்டர் ஆகுறாரு. இந்த பிள்ளைய முன்னாடி வந்து என்டர் ஆகி, ஏய் என்ன அப்படி ஓடி வரீங்க சின்ன பிள்ளைய அப்படின்னாரு. இந்த பிள்ளைய சொல்லுதுங்க, நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்டான், நாங்க இனிமே வேலை பார்க்க முடியுமா? எங்களுக்கு 5 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் நாங்க வேலை பார்ப்போமா? இனிமே பாடி பார்க்க மாட்டோம், உங்களை தான் பார்க்க வந்தான், பொன்மோனச்சல் உங்க செம்மலுடைய முகத்தை தான் பார்க்க வந்தான் அப்படின்னு எம்ஜிஆர் உடனே அப்படியா வாங்க அப்படின்ட்டு கார்ல அவருக்கு ஜூஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த அந்த ஜூஸை குடிக்க சொன்னாராம். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, இளைப்பாருங்க அப்படின்னாராம். இந்த பிள்ளைய குடிச்ச உடனே 2 பிள்ளைய தோல்லையும் கை போட்டு இருந்தாராம். இந்த பிள்ளைகளுக்கு அடக்க முடியாத மகிழ்ச்சி, எம்ஜிஆர் எங்க தோல்ல தொட்டுட்டாரு அப்படின்னு. அப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்காரு. நாங்கள் 100 ரூபா வாங்குறதுக்காக வந்தோம், அவங்கள பார்க்க தானே வந்தோம், இருக்கட்டும்ப்பா நீங்கள் நல்லபடியாக படிங்க, படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொடுத்தாரு. இதில் இந்த பஞ்சவர்ணம்ன்ற பிள்ளை, இந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போன பிள்ளை வீட்டில் போய் 2-3 நாள் அப்படியே காய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. வீட்டில எல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா எம்ஜிஆரை பார்த்து வந்து என்னப்பா அப்படி ஆயிட்ட அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன செய்யுது, எம்ஜிஆர் என்னுடைய தோல்ல தொட்டார்ல, தலையில தொட்டார்ல, எம்ஜிஆர் கையை வச்சது என் உடம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தொட்ட அந்த அந்த இது போயிடும் அப்படின்னு இந்த பிள்ளைய அப்படி எம்ஜிஆருக்காக அப்படி விரதமாக இருந்திருக்குங்க. சின்ன பிள்ளைகள் கூட பாருங்க, அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் மேல அந்த மாதிரி ஒரு கிரேஸ், அதான் கெரிஸ்மேட்டிக்ன்றது. கெரிஸ்மேட்டிக்னா அப்படியே ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு வச்சுக்கிறது, உயர்ந்த வெளிப்பாடு. சரி, இப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து வேலூர்ல ஒரு மேரேஜ், எம்ஜிஆர் சென்னையில் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். வேலூர்னா என்னது, ஆற்காடு அந்த அந்த ஏரியா பூரா. வேலூர்னா ஃபேமஸ் என்னது, இன்னைக்கு இந்த தெருவா பிரியாணி விற்கிது பாருங்க, இந்த பக்கெட் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, இதெல்லாம் வேலூர் அந்த அந்த ஆற்காடு நவாப் அந்த வேலூர்ல இருந்தப்ப பிரியாணியை அந்த ஊர்ல பழக்கி விட்டாரு. அங்க காலையில 10 மணிக்கெல்லாம் பிரியாணி கடை வந்துடும். ரைட். இப்போ இந்த வேலூருக்கு புரட்சி தலைவர் ஒரு வேலூர் எம்எல்ஏ மேரேஜுக்கு போறாரு. யாரு, புரட்சி தலைவர் கிளம்புறாரு. அதே மாதிரி 20 வண்டி சைதான் எல்லாம் ரெடியா இருக்கு. தலைவர் கார்ல ஏறி போறாருல, ஒருத்தர் வந்து சாதாரண பேண்ட் சட்டை, அழுக்கு சட்டை போட்டு தலைவர் காலை தொட்டு போறாரு. என்ன வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து நீங்க நிறுத்துறீங்க, என்ன விஷயம்? தலைவரே, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுங்க என்ன அப்படின்னு. முக்கியமான விஷயம், தயவுசெய்து நீங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கேளுங்க அப்படின்னு. சரி சொல்லு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்க போறீங்களே வேலூர்ல அந்த எம்எல்ஏ, ஆமா என் கட்சிக்கார எம்எல்ஏ, அவர் கல்யாணத்துக்கு தான் போறேன் நான். 1ஆம் நம்பர் அயோக்கியப்ப, எம்ஜிஆர் அசந்து போயிட்டாங்க. 1ஆம் நம்பர் அயோக்கியப்ப எங்க, உங்க பேரை சொல்லிட்டு பெரிய குடிகாரன், சாராய கடை நடத்துறேன், பொம்பளை விஷயத்துல மோசமானவன், லஞ்சம் வாங்குவான், எப்போ பார்த்தாலும் அடி தட்டி சண்டை, ஒரே பொறுக்கி போய் போலீஸ் எல்லாம் அவன் கையில தான், ஆட்டம் போடுறாயன் ஆட்டம், அவனை மாதிரி ஆட்டம் எவனுமே போடலையா, நம்ம கட்சிக்கே அவன் ஒரு பெரிய கலைஞமியா, அவன் கல்யாணத்துக்கு நீங்க போனீங்கன்னா தீராத பழி உங்க மேல வந்து தீருமியா, உங்க மேல வந்துருமியா அப்படின்னு அவர் கையெடுத்து கும்புறாரு. எம்ஜிஆர், என்னடா எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு, என்ன அதெல்லாம் எந்த சொல்லலையா அப்படின்னு கூட உள்ள பிஏ உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாரு. பார்த்தா வண்டியில் இருந்தவங்க எல்லாம் வரிசையா வந்து, தலைவரே கோச்சுக்காதீங்க தலைவரே, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த ஆள் வந்து படு மோசமானவன், பயங்கர மோசம் தலைவரே, நீங்க வந்து உங்க சப்போர்ட் இருக்குன்றதுனால உங்க படத்தை வச்சுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு போஸ்டரை போட்டுக்கிட்டு ஊரவே அலப்புற பண்றான் தலைவரே. சாராய கடை எடுத்தா அவன் தான் நடத்துவேன், சாராயம் குடிச்சா அவன் தான் குடிக்கணும், யாரையும் அடிக்கணும்னா அவன் தான் அடிக்கணும், யாரும் போய் அவன்கிட்ட எந்த இதுவும் கேட்டக்கூடாது, எது கேட்டாலும் அடிச்சு போட்டுருவாங்க. ஸ்டேஷனுக்கு போனாங்கனாலும் எவனும் நடவடிக்கை பண்ணாங்க, போலீஸ் பூரா அவன் ஆளுங்க பயங்கர அராஜ்யம் பண்றாங்க அந்த ஊர்ல. அவனை தட்டி கேட்கவே ஆள் இல்லைன்னு எம்ஜிஆர், ரைட் அவனை நான் பாத்துக்கிறேன், வண்டி எடுங்கன்றாரு. புரட்சி தலைவருக்கு தெரியாதா,
யாரை எப்போ என்ன செய்யணும்னு. வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வேலூர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. வேலூருக்கு போனா வேலூருக்கு முன்னாடியே ஒரு ஆற்காடு பகுதியில் அப்படியே நைட்டு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. இங்கே போனப்போ ஒரு 8-8:30 போல் ஆயிடுச்சு. அப்படியே 9 மணி கூட ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இருட்டா இருக்கு, ரோடுகள் பூரா இருட்டா இருக்கு. அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல மட்டும் கடைகள் இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு புரட்சி தலைவர். 2 பக்கம் பார்த்தா ஒரு கிராமம். ஒரு கிராமத்துல எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பாட்டு பாடுது. பார்த்தா பாட்டு பாடுதுன்னா அங்க லைட் எரியுது. என்ன லைட்டு? சீரியல் லைட் எரியுது, ரெட்டையில லைட் எரியுது. பார்த்தா புரட்சி தலைவர் பாட்டு பாடுது. என்ன நம்ம ஏரியாவில் இந்த இருட்டு பகுதியில் பாட்டு பாடுது, ரெட்டையில லைட் எரியுது, அந்த பக்கம் வண்டியை விடுன்றாரு. காரை விட்டா அந்த டிரைவர் சொல்றாரு, அண்ணே இதுக்கு மீறி கார் உள்ளே போகாது, அப்புறம் மண்ணு கிண்ணுமா இருக்கு, மொல்லுது, ஏரியாவே கொஞ்சம் வீக்கா இருக்கு, நம்ம நடந்து தான் போகணும், இதுக்கப்புறம் பாதை அவ்வளோவா சரியில்லை அப்படின்றார். புரட்சி தலைவர் அப்படியே நடந்தாராம், 2 கிலோமீட்டர் நடந்தாராம். நடந்தா உள்ள ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தா எல்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில கல்யாணம். புரட்சி தலைவரோட தொண்டன், அவன் தான் தொண்டன், அவரு கல்யாணம். பார்த்தா எம்ஜிஆரை பார்த்ததும் அவங்க ஐயோன்னு ஓடியாராங்க, தலைவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் சேர்லாம் எடுத்து போட்டு உட்காருங்க உட்காருங்க, ஒன்று உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு 2 பேரையும் உட்கார வைக்கிறாரு. மணப்பொண்ணையும் பாப்பிளையும் உடனே எல்லாரும் சொல்றாங்க, பெரியவங்களாம் சொல்றாங்க, ஐயா இப்பயே கல்யாணம் முடிச்சிருவோம், நீங்களே வந்துட்டீங்க, காலையில தான் கல்யாணம், இப்பயே முடிச்சிருவோம். பெரிய எம்ஜிஆர் சொல்றாரு, அதை அப்படி நினைக்காதீங்க, நீங்க பெரியவங்களா சேர்ந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டைம் படி தான் நீங்க முடிக்கணும். நாளைக்கு ஏதாவது நெட்டக்குட்டி ஆயிடக்கூடாது, முழுமையான அந்த டைம்லயே முடிங்க. நான் இப்போ இன்னைக்கு பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதிச்சுட்டு போறேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை என்ன பண்றேன், தலைவரே நீங்க மட்டும் இப்போ தாலி எடுத்து கொடுத்து நான் என் மனைவி கழுத்துல தாலியை கட்டலைன்னா நான் இனிமே தாலியே கட்ட மாட்டேன், நான் சூசைட் பண்ணிக்கிறவேன்ட்டேன். எம்ஜிஆர் என்னடா இது வந்தது இடத்துல இப்படி ஆயிடுச்சு, தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்ட்டு ரைட்டு எடு பிஏவை கூப்பிடுறாரு. அந்த வேலூர் எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு இருந்தார்ல, அதே செயின் இங்க 2 பேருக்கு 5-5 கிலோ 5-5 பவுன்ல 2 செயின், பொண்ணுக்கு மாப்பிள்ளை போடு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு போடுன்னு எம்ஜிஆர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அழகா வராரு. அதான் யாருக்கு கொடுக்கணும்ன்றது அந்த நேரத்துல கிடைக்குது பாருங்க, ஒரு நல்லவனுக்கு தான் கிடைக்குது, கெட்டவனுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் அவன் துள்ளி குதிச்சிருப்பான். இப்ப பயங்கர மகிழ்ச்சி இந்த மணமக்களுக்கு, புரட்சி தலைவர் வந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஏழை குடிசை வீட்டுக்கு வந்துட்டாரு, கிராமத்துக்கு வந்துட்டாருன்னு பயங்கர பிளாஷ் புரட்சி தலைவர் மேல. அடுத்து ஸ்டாப் பண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம், அரசியல் சம்பந்தமான விஷயம் சொல்றேன் நான். அதாவது 1967 புரட்சி தலைவர் பரங்கிமலையில் நிற்கிறார். பரங்கிமலைன்னா என்ன? இப்ப இருக்கிற தாமஸ் மவுண்ட் தான் பரங்கிமலை. இயேசுநாதருடைய முதல் சீடர் இருக்கு பாருங்க, தோமா, அவர் தான் அங்க வராரு. முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க இறந்த உடனே இவர் அங்கிருந்து இத்தாலியில இருந்து வராரு, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வராரு, தாமஸ் மவுண்ட்னு. அதான் தாமஸ் மலை அப்படின்றது தான் பரங்கி மலை. பரங்கினா வெள்ளைக்காரன் வெளியூர்ல இருந்து வந்த வேண்ட பரங்கிய, இந்த தாமஸ் மவுண்ட். இந்த பரங்கி மலை தொகுதியில தான் எம்ஜிஆர் நிக்கிறாரு, 67 நிக்கிறாரு. நிற்கும் போது புரட்சி தலைவர் ஒரு மாசான ஒரு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் திமுகல ஒரு பெரிய ஆளு, சினிமால ஒரு பெரிய ஹீரோ, அடிச்சுக்க முடியாத ஒரு பெரிய பர்சனாலிட்டி, இந்தியாலே ஒரு பெரிய ஆளு எம்ஜிஆர் புரட்சி தலைவர். பார்த்தாலே கையெடுக்க தோணும், வள்ளல், கடவுளுக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. இப்ப இவரை எதிர்த்து யாரும் அங்க நிக்க மாட்டேன்றான் எங்க பரங்கி மலையில. அப்ப நிக்க மாட்டேன்றான்னா, பரங்கி மலையில ரகுபதினு ஒருத்தர் காங்கிரஸ்ல மாசான ஆளு, அவர் தான் சரியான வெயிட்டான ஆளு அந்த ஊர்ல, பெரிய மனுஷன். அவர் நிக்கிறாரு 67 நிக்கிறாரு, எம்ஜிஆர் எதிர்த்து நிக்கிறாரு. அந்த டைம்ல தான் எம்ஜிஆரை ஷூட் பண்ணிட்டாங்க. எம்ஆர் ராதா ஷூட் பண்ண உடனே மாசா எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷனுக்கே போகாம ஒரே ஒரு போஸ்டர் தான், கழுத்துல கட்டு போட்ட மாதிரி போஸ்டர் போட்டா எம்ஜிஆர் மாசா ஜெயிச்சிட்டாரு. திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அடுத்து 71 தேர்தல், 71 அதே ரகுபதி தான் நிக்கிறாரு. அவரே நிக்க வைக்கிறாங்க. அவர் நீ வேற ஆள், நோதருக்கோ நீயே நில்லுப்பா அப்படின்றாங்க, அவரே நிக்கிறாரு. இந்த தடவை புரட்சி தலைவர் தான் ஜெயிக்கிறார். அவர் பாக்குறாரு, இனி புரட்சி தலைவர் எப்பயுமே பரங்கி மலையில தான் நிற்பாரு,
நம்ம இந்த அவரை எதிர்த்து நின்று தோத்துக்கிட்டே இருப்போம். எதுக்கே அவரோட போய் தோத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்தார், கட்சியை விட்டு விலகி புரட்சி தலைவரோட வந்து சேர்ந்துட்டார். அண்ணே நானும் உங்க கட்சி தானே அப்படின்னு வந்து அவரு சேர்ந்துட்டாரு, எம்ஜிஆரோட சேர்ந்துட்டாரு. அப்புறம் பாருங்க, எதிரியும் வந்துருவாரு. புரட்சி தலைவரை பார்த்த உடனே எதிரியும் வந்துருவாரு. துப்பாக்கி தூக்கணும்னு கீழே போட்டுருவேன். அப்படி ஆயிரும் சூழ்நிலை, அப்படி ஆயிரும். இப்ப 1972 உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. கணக்கு கேட்டாருன்றதும் கணக்கை வந்து பொதுக்கூட்டத்தில் கேட்கக்கூடாது. கணக்கை வந்து நம்ம பொதுக்குழு கூட்டத்தில், நம்முடைய கூட்டத்தில் தான் கேட்கணும். முக்கியமான ஒரு கூட்டத்தில் தான் கேட்கணுமே ஒழிய பொதுக்கூட்டத்தில் கேட்கக்கூடாது. அது எப்படி எம்ஜிஆர் கேட்க முடியும்? ஹவு டேர் ஹி வாஸ் லைக் தட் அப்படின்றாங்க. அப்படி கேட்கக்கூடாதியா அப்படின்னோடனே கலைஞருக்கே விருப்பம் இல்லை. ஆனாலும் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மதுரை முத்து மாதிரி ஆடலாம் ஃபோர்ஸ் பண்ண, விளக்கிறீங்க, கட்சியை விட்டு விளக்கையா. திமுகன்ற கட்சி தனி மனிதனை நம்பி கிடையாது. திமுகன்ற கட்சி ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமா நடிகன், அவன் நம்பி கிடையாது அப்படின்றாங்க. அவங்க சொன்னது ஒரு பக்கம் கரெக்டு தான். ஆனால் எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார். எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார். 72 வெளியே விளக்கிட்டாங்க. இப்போ 73 திண்டுக்கல்ல எம்பி எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஆளை அனுப்பணும். அப்போ அருமையான ஒரு ஆளை கேண்டிடேட்டை எம்ஜிஆர் சூஸ் பண்ணுறாரு. அவர் தான் மாயத்தேவர். மாயத்தேவர்னா யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அட்வொகேட். அவர் வந்து மெட்ராஸில் நிறைய, அப்போ வந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் 1949 துவங்கப்பட்ட திமுக, அண்ணாதுரையால் துவங்கப்பட்ட திமுக அப்படியே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் எம்ஜிஆரால் அப்படியே வளர்ந்து வருது. சரியா இப்போ எப்படி 71 72 வரைக்கும் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வளர்ந்த திமுக மலை மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் அப்பதான் அவர் அப்படியே சின்ன கோட்டையை கட்டிட்டு வர்றாரு. எம்ஜிஆர் கொடியை ஒருத்தர் ஏத்துறான்னா ஒருத்தர் வந்து திமுக காரை வந்து வெட்டுறான். 10 பேர் வந்து அடிக்கிறான் அவனை. சண்டை நடக்குது. அப்போ திமுக ஆட்சி. யாருனாலும் ஏடிஎம்கே காரனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டுறாங்க. கோர்ட்டு கொண்டு போனா 15 நாள் அவனுக்கு ஜெயிலு, அப்புறமேட்டு ரிமாண்டு, அப்புறம் அவனுக்கு ஜெயில் தண்டனை தான். இந்த நேரத்தில் வந்து மாயத்தேவர் வந்து எம்ஜிஆர் அந்த ஏடிஎம்கே தொண்டர்களை பூரா காப்பாத்துறாரு. அவங்களுக்கு பூரா விடுதலை வாங்கி கொடுக்குறாரு. நல்ல ஆங்கில நாலேஜ் உள்ளவர் யாரு? மாயத்தேவர். அதனால எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அவரை கேண்டிடேட்டா போடுறாரு அந்த திண்டுக்கல் எம்பி தொகுதிக்கு. அப்ப மாயத்தேவரை போடும்போது எம்ஜிஆர் இங்க இருந்து சென்னைக்கு போறாருல. அப்ப எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் வருது. எம்ஜிஆர் வந்த படம் வெளியே வரக்கூடாது. எம்ஜிஆர் வெளியே வந்தா எம்ஜிஆரை வெட்டிடணும், எம்ஜிஆரை கொண்டுடணும், எம்ஜிஆரை ஒண்ணும் இல்லாம அழிச்சிடணும், எம்ஜிஆர் கதையை முடிச்சிடணும். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாரு, டெக்னிக்கா ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும், இப்ப சென்னையில இருந்து திண்டுக்கல் வரணும், ஓட்டு கேட்டு வரணும். ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பஸ், ஒரு வேனு, அடுத்து ஒரு காரு, அடுத்து ஒரு வேனு, அடுத்து ஒரு காரு, அப்படியே வண்டிகள்ல 10 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு வந்து மாறி 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 வருவார். அது நான் 80களில் நாங்க பார்த்துருக்கோம். புரட்சி தலைவர் இந்த பக்கம் வராரு அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்க இருந்தா இந்த பக்கம் வருவார், இந்த பக்கம் வந்துருவாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா வேற ஒரு கார்ல வேற ஒரு வழியில வருவார், டெக்னிக்கா வருவார். அதான் புரட்சி தலைவருடைய அந்த ஒரு டாக்டிக்ஸ். இப்ப இவர் வழி மாறி மாறி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படியே கடந்து வராது. எம்ஜிஆர் எங்கெங்க ஏற்பாடு பண்றாங்கன்னு கடைசியில திண்டுக்கல் வந்துட்டார். மணப்பாறை கிட்ட வந்தா எம்ஜிஆர் கண்டிப்பா வெட்டிடணும், எம்ஜிஆர் ஏதாவது செஞ்சிடணும்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு. மாட்டு வண்டியில பூரா தலப்பா கட்டி வயசான ஆளுங்க கிளவி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பார்த்தா எம்ஜிஆர் அதுக்குள்ள உட்காந்துருக்காரு, மாட்டு வண்டியில உட்காந்து போய்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் தான் பல வேஷம் போடுவாரு, மாறு வேஷம். பார்த்தா அவங்க எம்ஜிஆர் இதுல இல்லப்பா அப்படின்றாங்க. இப்ப ராத்திரி ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் வந்து அந்த மணப்பாறை கிட்ட ஒரு ஒரு ஊரு புத்தானந்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தானந்தம் திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன ஊர் மணப்பாறை கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு முருகேசன் புத்தானந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல எம்ஜிஆர் வந்து நைட்டு படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நைட்டு இன்னைக்கு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இங்கே படுப்போன்னே நைட்டு எல்லாரும் நைட்டு படுக்கிறாங்க. படுத்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு 10-20 பேர் அந்த ஊர் பையங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் பாதுகாக்கிறாங்க. பாதுகாக்கும் போது எப்பயுமே எம்ஜிஆர் 5 மணிக்கு, உங்களுக்கு தெரியும் 5 மணிக்கு எந்த ஷூட்டிங் போனாலும் எந்த
எந்த மீட்டிங் போனாலும் எந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யக்கூடியவர் தன் வேலையை ஆரம்பிப்பார். அதே மாதிரி எம்ஜிஆர் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு. எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு பாட்டி அம்மா எம்ஜிஆர் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா வணக்கம் யானது. எம்ஜிஆர் இந்த காட்டுக்குள்ள நீங்க எப்படிம்மா வந்தீங்க? ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளியில இருக்கு இந்த ஏரியா, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு நைட்டு காவை காத்தாங்கல்ல, அதுல என் மகன் ஒருத்தன் அவன் தான் சொன்னா, புரட்சி தலைவர் காட்டுக்குள்ள இருக்காரு, படுத்திருக்காரு, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீ வந்து சமையல் பண்ணி அவர் கொண்டு போமா அப்படின்னு நைட்டு 3 மணிக்கு வந்து சொன்னாயா. நான் அப்பதான் ஒரு வெடக்கோழி அடிச்சு நல்ல கோழியை சமைச்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு. காலையில 5 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க. எம்ஜிஆர் ரைட்டு எப்ப எம்ஜிஆர் தான் விரும்பி சாப்பிடுவாரு, அவங்க மனசு ஓடக்கூடாது. ரைட்டு அங்கே பல்கலைக்கெல்லாம் விளக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறி போயிட்டாரு. ஏன் வச்சுக்கோங்க, இப்ப போய் இப்போ பிரம்மாண்டமான ஊர்வலங்கள், பேச்சு, சரியான பேச்சு, எலெக்ஷன் சூடு பிடிக்குது. எம்ஜிஆருடைய வேகத்தை போலீஸால அந்த வேகத்தை கொடுக்க முடியல, தொண்டர்களுக்காக அந்த வேகம் கொடுக்க முடியல. இதுல இத்தனைக்கும் மாயத்தேவரே எம்ஜிஆரோட வேகத்துக்கு கூட வர முடியல. பல தடவை மயங்கி விழுந்துட்டாரான். எம்ஜிஆர் அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளோ வேகம். இங்கடா மாயத்தேவரன்னா அந்த விழுந்துட்டாருனே தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் வச்சாங்க. எப்படி பாருங்க, உடற்பயிற்சி, சரியான உணவு, ரொம்பன்னு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ எலெக்ஷன் நடக்குது, ஜெயிச்சார். எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் மாயத்தேவர் ஃபர்ஸ்ட், 2வது காமராஜர் கட்சி, நல்லா தெரிஞ்சுங்க, 3வது தான் திமுக, 4வது தான் காங்கிரஸ். எப்படி பாருங்க, அப்படியே ஓட்டிங் இது ட்ரெண்டவே மாத்தி விட்டுருச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. வெற்றி பவனியோட. அதான் அன்னையிலேருந்து எம்ஜிஆருடைய புரட்சி தலைவருடைய வெற்றி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆனா எம்ஜிஆர் வராரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிரைவர்கிட்ட சொல்றாரு, நைட்டு நம்ம போறோம்ல, ஆமாங்க அன்னைக்கு நம்ம படுத்தோம்ல, ஆமாங்க அந்த இடத்துல போற இடத்துல நீங்க சரிங்க தலைவரே, கரெக்டா அவங்க போய் எங்க நைட்டு ரெஸ்ட் எடுத்தாங்களோ அங்க நைட்டு போய் கரெக்டா 12-1 மணிக்கு போய் எம்ஜிஆர் கார் நிக்குது. பார்த்தா அந்த அம்மா நைட்டுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து அதிகாலையில வந்து கோழி குழம்பு கொடுத்துச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஒரு கம்பளி புது கம்பளி வாங்கியிருக்காரு. இந்த அம்மா எப்படி இந்தவங்க எல்லாம் குடிசையில இந்த மாதிரி வெளியில தான் படுப்பாங்க, குளிர் நடுங்கும் உங்களுக்கு, சொட்டு போட மாட்டாங்க, ஜாக்கெட் போட்டுக்க மாட்டாங்க, வசதி இல்லாம இருப்பாங்க என்று கம்பளியை வந்து நைட்டு வந்து அந்த அம்மாவுக்கு போத்துறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி, ஐயா வந்துட்டீங்களான்னு. ரைட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜெயிச்சிட்டேன், நான் சென்னைக்கு போகிறேன், உங்களை பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு எம்ஜிஆர் அந்த அம்மா கையில் 1000 ரூபா. எப்படி பாருங்க, அந்த அம்மா கையில் 1000 ரூபா. அதாவது 1973 1000 ரூபான்றது பெரிய தொகை. பள்ளிக்கூட வாத்தியாருக்கு 1000 ரூபா சம்பளம் கிடையாது. அவ்வளோ பெரிய புரட்சி தலைவர். அவருடைய தொண்டு, அவருடைய வள்ளல் தன்மையை சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் அடுத்ததில் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சொல்கிறேன் நான். தேங்க்யூ. இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன எல்லா பட்டனையும் அமுங்குங்க, என்னுடைய வாட்சிங் அவர்ஸை கூட்டி விடுங்க. தேங்க்யூ. நன்றி.